ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் இருக்கும்போது ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய அவா. மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியிலே தஞ்சை மாவட்டத்திலே படிக்கும் போது 2 பேரும் நேர காலேஜுக்கு போகும்போது எஸ்பி பங்களா, கலெக்டர் பங்களா 2 பக்கத்துல நான் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பதனால் எப்ப பார்த்தாலும் அந்த எஸ்பி பங்களாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். 2 பேரும் நின்று ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது கார் வெளியில வந்து காரை நிறுத்தினார். ஏன்டா நீ 2 பேரும் காலேஜுக்கே போறது இல்லையா, டெய்லி இங்க நிக்கிறிய ஏண்டான்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்சிசில போய் சேரு, ரைபிள் கிளப்ல போய் சேரு, கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்திலே செலவு செய். சொன்னதெல்லாம் செஞ்சான். என்னுடைய நண்பன் ஒரு லைன் விடாம படிப்பான், எப்ப பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, 2 பேரும் போனோம். எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. பயிற்சிகளை முடித்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று, நண்பர்களே, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக அதே நம்பர் உள்ள கார்ல குடி புகுந்தேன். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன். நண்பர்களே, இந்து பேப்பர்ல ஒரு லைன் விடாம படிச்சு எப்ப பார்த்தாலும் நூலகத்திலேயே இருந்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவார். மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது நண்பர்களே. அந்த வலிமையை தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாம் சுருக்கிக் கொள்கிறோம்.